இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. இந்த மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகாவில் இன்று நாம் உங்களுக்கு செய்து காண்பிக்க இருப்பது அர்த்த சந்திராசனா ஆசனம் செய்வது எப்படி என்பதை நாம் செய்து காண்பிக்க இருக்கிறோம். இந்த அர்த்த சந்திராசனா ஆசனம் செய்வதனால் யாருக்கு அதிக பலன்களை கொடுக்கும் என்று பார்த்தால் பெண்களுக்கு தான் அதிக பலன்களை கொடுக்கக்கூடிய இது ஒரு சிறந்த ஆசனமாகும். இந்த ஆசனம் செய்வதனால் என்னென்ன பயன்கள் என்பதை எப்படி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகாவை நீங்கள் தினமும் பார்த்து மகிழ வேண்டும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த அர்த்த சந்திராசனா ஆசனத்தினால் முதல் நிலை, இரண்டாம் நிலை நாம் எப்பொழுதும் போல 2 பாகங்களாக பிரிக்கிறோம். அது ஆனால் மாறுபட்ட செய்முறையாக இருக்கும். இப்போ இடது வலதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே போல் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த அர்த்த சந்திராசன ஆசனத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டுமானால் நாம் தினமும் காலை வேளையில் இந்த ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் அல்லது 20 நிமிடம் அதிகபட்சமாக நாம் இந்த யோகாவை செய்து பயிற்சி செய்து அதற்கு பிறகு யோகா செய்ய வேண்டும். செய்வோமானால் நமக்கு உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ சர்க்கரையை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சர்க்கரையை பற்றி என்ன சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா, பழங்களை பற்றி சொன்னோம், உணவு முறைகள் அதாவது காய்கறிகளை பற்றி சொன்னோம். இதுதான் நம்ம சர்க்கரையோட எப்படி சாப்பிட்ணும் என்னங்கிறது. இப்போ சர்க்கரைக்கு என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஓரிரு நாட்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்த உடனே சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணம் தான் தோணும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த மனநிலை தான் ஏற்படும். இதனால் என்ன பண்ணால் சர்க்கரை இல்லாதவர்கள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எந்த விதமான தொந்தரவும் இல்லை. ஆனால் சர்க்கரை உள்ளவர்கள் சாப்பிட்டிங்கன்னா சுகர் ரைஸ் ஆகும். இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு 120 150 இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டிங்கன்னா 30 ஏறும், 180 வரைக்கும் வரும். இது என்ன செய்யும், மலச்சிக்கலை தீர்க்கும். 2 வகையாக நீங்கள் பிரிக்கணும். சுகரை ரைஸ் பண்ணிடும், அதே சமயம் மலச்சிக்கலை தீர்க்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவனாக நமக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. மலச்சிக்கல் உள்ளவங்க இதை சாப்பிடுங்க, மலச்சிக்கல்லேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. ஆனால் சுகர் உள்ளவங்க இதை சாப்பிட்டிங்கன்னா சுகர் ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகும்னா எத்தனை மடங்கு ரைஸ் ஆகும்? 2 மடங்கு ரைஸ் ஆகும். அதே போல் பலாப்பழம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சுகரும் இதே மேலே உங்களுக்கு சுகர் அதிகமாக ரைஸ் ஆகும். அது பித்தகத்தை அதிகரிக்கும். பித்தம், வாதம், மூலம் இதெல்லாம் அதிகரிக்கும். அதே போல் இருமலை உண்டாக்கும். இந்த பலாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா நமக்கு நன்மைகள் கிடையாது. பலாப்பழம் யார் யார் சாப்பிட்ணும்? சுகர் இல்லாதவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும். அதே போல் இந்த கபம் பார்த்தீங்களா, வாதம், மூலம், கபம் இவங்களுக்கெல்லாம் அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அது உண்டாகும். அதனால் நீங்கள் அதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா முக்கணிகளில் வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம் இந்த 3 பழமே நமக்கு ஒவ்வாமையாக தான் இருக்குது. இது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியமே கிடையாது. அதே போல் உஷ்ணத்தையும் அதிகரிச்சிடும். மாம்பழம் பார்த்திங்கன்னா உஷ்ணத்தை அதிகரிச்சிடும், மலச்சிக்கல் வராது. புரியுதுங்களா? அந்தமாரி சப்போட்டா பழம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது தொண்டை புண்ணை குணமாக்கும். நல்லா புரிஞ்சிங்க. சப்போட்டா பழம் தொண்டையில் புண்ணு இருந்ததுன்னா அது குணமாக்கும். கர்ப்பப்பை கோளாறு இருந்ததுனாலும் அது அகற்றிவிடும். புரியுதுங்களா? ஆனால் சுகரை ரைஸ் பண்ணி விட்ரும். புரியுதுங்களா? இதை யார் சாப்பிட்ணும்? இப்போ பெண்கள்லாம் கர்ப்பப்பை கோளாறு இருந்ததுன்னா இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த கோளாறுலேருந்து நீங்கள் நீக்கப்படுவீங்க. அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் வயிற்றுப்போக்கு சரியாக்கிடும். வயிற்றுப்போக்கு ஏதாச்சும் உங்களுக்கு வயிற்றில் உள்ள கோளாறுகள் இருந்ததுன்னா இதெல்லாம் சரி பண்ணும். அதே சமயத்தில் சுகரை ரைஸ் பண்ணிடும். சுகரை ரைஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திராட்சை பழம். திராட்சை பழம்னா இந்த இனிப்பு திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன செய்யும் சாப்பிட்டிங்கன்னா உடல் சூட்டை தணிச்சிடும். உடலில் உள்ள சூட்டை தணிக்கும், இரத்த விருத்தியை உண்டு பண்ணும். ஆனால் சுகரை ரைஸ் பண்ணும். இதனால் நீங்கள் இந்த திராட்சை பழத்தையும் சாப்பிடக்கூடாது. என்னென்ன பழம் சாப்பிடக்கூடாது? வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, மாம்பழம் சாப்பிடக்கூடாது, சப்போட்டா பழம் சாப்பிடக்கூடாது, சீத்தாப்பழம் சாப்பிடக்கூடாது, இனிப்பு திராட்சை சாப்பிடக்கூடாது. இந்த 5 பழங்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கிறோம். இந்த 5 பழமும் சுகர் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் ரைஸ் ஆகுமே தவிர குறையாது. அதனால் நீங்கள் மனசால் நீங்கள் பார்த்துக்கலாமே தவிர நீங்கள் சாப்பிட்ணுங்கிற ஆசையை நீங்கள் அறவே ஒழிச்சிடணும். அதனால தான் நம்ம சொல்ல வரோம். இப்போ நாளைக்கு மீண்டும் சர்க்கரைக்கு என்னென்ன பழங்கள் சாப்பிடக்கூடாதுங்கிறத நாளைக்கு மீண்டும் சொல்லுவோம். இந்த அர்த்த சந்திராசய ஆசனத்தை இப்போ பயிற்சிக்கு அப்புறம் நம்ம போக போகிறோம். அர்த்த சந்திராசனா ஆசனம். கால்களுக்கு தான் நம்ம வலுவூட்டணும். கால்களுக்கு வலுவூட்டக்குள்ளே எழுந்துச்சி நின்றுங்க. எழுந்துச்சிட்டு
உட்காந்து எழுந்திரிங்க. மூணு, 4, 5. இப்போ உங்களுக்கு வந்து முடியலைன்னா 5ஓட நிப்பாட்டிங்க. நாங்கள் செய்கிறோன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா கால் வலி ஏற்படும். ஆனால் இந்த இது இப்படி உட்காந்து எழுந்திரிக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மலச்சிக்கல்லாம் உங்களுக்கு வராது. இப்போ அதுக்கு முன்னாடிலாம் இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. டீ கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு யோகா நிலை. இது செய்யறதுக்கான ஒரு ஆசனங்களுக்கான ஒரு நிலை. இடுப்பு வந்து பிடிப்பு இருக்காது. நல்ல இடுப்பு வந்து நல்லா வளையும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இதுமாரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஃபஸ்ட்டு இடது காலை இப்படி வச்சிங்க. கையை ரெண்டையும் ஊனிக்கணும். காலை வந்து இப்படி வச்சுக்கிட்டு கழுத்தை உயரக்க தூக்குங்க. எண்ணிக்கை 1, 2, 3, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நன்றி. மூச்சு சுவாசம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு சுவாசம் பண்ணணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 2வது நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பாம்பு கடி, இப்போ பாம்பு எங்கேயாச்சும் வந்து வயல்வெளிக்கு போகிறாங்க, பாம்பு கடிச்சதுன்னா உடனடியாக என்ன செய்யணுன்னா வீட்டில் வந்து நீங்கள் வசம்பு வாங்கி வச்சிங்க. சொல்லுவாங்க அந்த நாக்கில் வந்து பேச்செல்லாம் வரலைன்னா வசம்பு வச்சு தேய்ப்பாங்க. அதிகமாகவும் தேய்க்கக்கூடாது. தேய்ச்சிட்டாலும் அது பெரியவங்களுக்கு தான் அது தெரியும். அந்த ஆமாம், அதுமாரி இந்த அவரின்னு இருக்கும் பாம்பு கடிக்கு. அந்த அவரியை காட்டுங்க. ஆமாம், அதை வந்து வீட்டு தோட்டத்தில் நீங்கள் வளர்த்துக்குங்க. அது வந்து நமக்கு அதிகமான பயனுள்ளது. ஏன்னா பாம்பு கடிக்கு வந்து முக்கியமான ஒரு மூலப்பொருள் அது அவரிங்கிறது. ஆமாம், நிறையா இருக்குது பாருங்கள். இது நல்லா போகிறோம், அப்படியே காட்டுங்க. இது வந்து தோட்டத்தில் நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் அதிகமாக இருக்குது. தெரியாதவங்க தெரியப்படுத்திங்க. அது இந்த இது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து இது போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவரி இதை வந்து என்ன செய்யணும், ஒரு இந்த வசம்பையும் இந்த அவரியையும் இருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு இந்த இது அவகத்திக்கிற மாதிரியே இருக்கும். இதுதான் வந்து பாம்பு கடி, விஷக்கடி முறிக்கக்கூடியது. இதுக்காக இதையே நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு விட்டுறக்கூடாது. இது வந்து முதலுதவி தான். நீங்கள் உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். சரிங்களா? இது சொன்னாங்களேன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் விட்டு இதை சொல்லிவிட்டு செய்யக்கூடாது. அவரி ப்ளஸ்ஸு வசம்பு இது ரெண்டுத்தையும் எவ்வளவு ஒரு அளவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோலி உருண்டை, சின்ன கோலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு உருண்டை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா விஷம் வந்து ஏறாது. விஷத்தன்மையை முறிக்கக்கூடியதாகவும் இந்த முக்கியமாக உள்ள இது நீங்கள் பார்த்தீங்கன்னா. நீங்கள் வந்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 2வது நிலைக்கு நம்ம போகிறோம். இந்த 2வது நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம உடலை வந்து முக்கியமாக நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிறது தான் நாங்கள் சொல்கிறது. அர்த்த சந்திராசனா ஆசனம் செய்வது எப்படி என்பதை நாம் 2வது நிலை பயிற்சிக்கு போகிறோம். அனைவரும் வந்து
நீங்கள் வாங்க. சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்தின் செயலாளர் அன்பழகன் அவர்களுடைய உங்களுக்கு இது செல் நம்பர் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் வந்து பார்த்து பயனடைங்க. இல்லை, சேனலை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம பயிற்சி பண்ணுறோம் இல்லைங்களா? 3 4 5 6 7 8 9 இப்போ 10. அடுத்த கால் 1 2 இப்படி செய்யக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செய்யுங்கிறது தெரியும். இடுப்பு வந்து நன்றாக உங்களுக்கு தசைகள் நல்லா வேலை செய்யும். முழங்கால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூட்டு வலியெலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் மூட்டு வலி. இப்போ வந்து காலை வந்து என்ன பண்ணுறீங்க, இப்படி ஒரு 10 நடை. அதே போல் இடது பக்கமும் செஞ்சீங்களா? இப்போ இடுப்பை வந்து நல்லா சுற்றுங்க. ஒரு 5 இடதுபுறம். ஓகே, நம்ம இரண்டாவது இப்போ இடது காலை வச்சுருந்தோம். இப்போ வலது காலை வச்சுக்க போகிறோம். வலது காலை வச்சிங்க, கால் நல்லா நீட்டிங்க. நீட்டிக்கிட்டு கையை வந்து உயரக்க தூக்கிக்கணும். தூக்கிக்கிட்டு அப்படியே பின்னாடி கழுத்தை எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 9 10 11 12 13 14 15. காலை கையை மட்டும் கீழே வச்சு மேலே தூக்கினா போதும் உடம்பு. இல்லை, இது இரண்டாவது நிலை. சரி. முன்னாடி வச்சது முதல் நிலை, இது இரண்டாவது நிலை. அர்த்த சந்திராசனம். அப்படி தான் செய்யணும். சொல்லிட்டீங்களா? சரிதான். இரண்டு பாகங்களையும் நம்ம வச்சு பார்த்துட்டோம். இது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு சுவாசம் பண்ணிவிட்டு அப்புறம் பேசும். நல்ல மூச்சு, 5 மூச்சு. இப்போது நம்ம அர்த்த சந்திராசனா ஆசனத்தோட பலன்களை பார்க்க போகிறோம். இந்த அர்த்த சந்திராசன ஆசனத்தோட பலன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எலும்பு கூட்டமைப்புன்னு சொல்லுவோம். எலும்பு கூட்டமைப்போட பகுதி, அதாவது முழுவதுமாக இலக வைத்து வலுப்பெற வைக்கிறது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, பெண்களுக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இப்போது தான் நீங்கள் கவனிக்கணும். பெண்களோட உடல் உறுப்புகளான கருமுட்டை, கருப்பை இருக்குது பார்த்தீங்களா, மற்றும் சிறுநீர் பாதையில் இதில் ஏதாச்சும் கோளாறு இருந்ததுன்னா இதை தீர்க்கக்கூடிய இது ஒரு ஆசனமாகும். சிறுநீர் பாதையில் வர்ற பாதையில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோளாறு இருந்ததுன்னா இதை சரி செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆசனம். இன்னொரு நட பார்த்துங்க. பெண்களின் உடல் உறுப்புகளான கருமுட்டையை கருப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றும் சிறுநீர் பாதையில் ஏதாச்சும் ஒரு தேக்கம், உங்களுக்கு வலி இப்படி ஏற்பட்டதுன்னா இந்த ஆசனத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இதை சரி செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாகும். அதே போல் கழுத்து மற்றும் மார்பு பகுதி என்ன பண்ணணுன்னா நல்லா விரிவடையும். கழுத்து மற்றும் மார்பு நல்லா பார்த்துக்கலாம். நீங்கள் கழுத்தை வந்து நல்லா பின்னாடி திருப்புவோம். அப்படிங்கக்குள்ள இந்த தைராய்டு உள்ளவங்க இதை செய்யுங்க. மார்பு பகுதி, மார்பில் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு சுவாசம். மார்பு என்ன வேலை செய்யும்? மூச்சு சுவாசம். மூச்சு சுவாசம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கோளாறு இருந்தது, மூச்சு திணறல் இருந்ததுன்னா இந்த ஆசனத்தை செய்வாங்க. ஏன்னா தொண்டை புண், அதாவது டான்ஸின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, டான்ஸி சுழற்சின்னு. தொண்டை புண், டான்ஸின் சுழற்சி, இதெல்லாம் வந்து தீர்க்கக்கூடிய இது ஒரு ஆசனமாகும். அதே போல் இருமல், சளி இதை இருந்ததுன்னா இந்த ஆசனம் செஞ்சுட்டு வாங்க. இருமலோ தொடர்ந்து இருக்கும். அதே போல் சளி வந்து யாருக்குமே விட்டு போகாமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. இது அதிக பலன்களை கொடுக்கக்கூடியும். ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இது ஒரு சிறப்பான ஆசனமாகும். இதை நீங்கள் பார்த்து பலனடையுன்னா மகதிஷ்டி தினம்புரி யோகாவை காலை 5:30 மணிக்கு வருது. அது தெரியாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள சந்தேகங்கள் எதுவாயினும் உங்களுக்கு உடனடியாக தீர்க்கப்படும்.
அதுக்காக தான் உங்களுக்கு அட்ரஸ் சொல்லியிருக்கோம். ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்தின் செயலாளர் யோகா மாஸ்டர் அன்பழகன் அவருடைய நம்பரை மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறோம். நீங்கள் 93 44 46 12 40. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விளக்கமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த யோகாவில் இருக்கக்குள்ள மட்டும் அவங்க எடுக்க மாட்டாங்க. பயிற்சி ஏன்னா அதிகமான கிளாஸு ஸ்கூலு இது மாதிரி போகிறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் இருக்கும். ஆனால் எந்த நேரத்துலையும் உங்களுக்கு வந்து அன்னைக்கு உள்ள உங்களுக்கு வந்து அந்த தெளிவாக பதில் சொல்லிடுவாங்க. அந்த சந்தேகத்தை மட்டும் நீங்கள் கேளுங்க. அப்படியே இல்லைனாலும் கமெண்டில் கேளுங்க. மீண்டும் ஆங்கிலத்தில் ஒரு நம்பர் சொல்லணும்னு 9344 46 12 40. இதுதான் உங்களோட நம்பரு. கமெண்டில் நீங்கள் சொன்னாலும் நாங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு தெளிவாக நம்ம என்ன சந்தேகமாக இருந்தாலும் உங்களுக்கு தெளிவுபட வைக்கிறோம். சரிங்களா? அதனால் அர்த்த சந்திராசன ஆசனத்தை அனைவரும் பார்த்து பலனடையுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஆசனத்துடன் நாளை உங்களிடையே மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.